ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் அனு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா. ஸோ அதனால் அவங்க ரிக்வஸ்ட் படி ஒன் ஷாட் போகலாம் பார்த்தேன். பட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கேட்டிருக்கனால நம்ம ஒன் ஷாட்டில் முடிக்க முடியாதுன்னு 3 ஷாட்டாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க பர்த்டே கேர்ளுக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தனுயா, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த 3 ஷாட்டோட நேம் க்ரோயர் கிங் டான்சர் ஒய்ஃப். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. பார்க்கலாமா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கில் அப்படியே ஜேகே இந்த தம்ப்நெயில்ல இருக்க மாதிரி அவனோட வால் எடுத்துகிட்டு செம்ம பவர்ஃபுல்லாக எல்லாரோடையும் சண்டை போட்டுட்ருக்கான். அப்படி செம்மையாக எல்லா பக்கமும் அவனோட ஸ்வாடு பறந்து பறந்து பேசிகிட்டு இருக்கு. அவனோட ஃபைட் அப்படி இருக்குது. அப்போது ஆப்போனண்ட் கிங்டமோட கிங் வந்துட்டு அப்படியே கெஞ்சுறாரு, ஜங்குக் விட்டுருங்க ப்ளீஸ், எங்களை இந்த ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோ என்ன சொன்ன, திரும்பவும் ஓ உனக்கு திரும்ப வேறு பண்ணுற தைரியம் வருமா? இந்த ஜங்குக் பாவப்பட்டு கூட மன்னிச்சு விடுவான், ஆனால் துரோகிங்களை என்றைக்குமே மன்னிக்க மாட்டான். என் எதிரிக்கு கூட ஒரு மதிப்பு இருக்குது, துரோகிக்கு இங்கே வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாலில் அந்த ஆளோட மண்டையவே அப்படியே தலையை தனியாக சீவி எடுத்துட்றான். எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்களா இவனுக்கு நடந்ததான் அப்படின்னு சொன்னதும் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அப்படியே நிறுவனம் பண்ணிவிட்டு நீங்களே வந்து எங்களை ரூல் பண்ணுங்க அப்படின்னு உட்காந்துடுறாங்க. அது அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் செம்மகெத்தாக போய் அவனோட அப்படியே சேரில் உட்காந்துட்டு எல்லாரையும் பார்க்குறான். இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே ரூல் பண்ணுறதுக்காக அப்படின்லாம் இல்லை, இந்தியாவை பார்க்கணும், இதோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வனப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு கிளம்பிடுவேன். அது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நடந்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மீறி எனக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எதிரியாக நின்றுக்கிட்ட நேருக்கு நேராக சண்டை போட்டால் அதுக்கு நான் பதிலடி கொடுக்க ரெடியாக இருப்பேன். இப்போது இவன் பண்ண மாதிரி துரோகம் பண்ணணும்னு நினச்சிங்க, அவன் தலை இந்த மணலை உருளும். புரிஞ்சதா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சில இடத்த பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜேஹோப், அவர் தான் அவனோட ஃப்ரெண்டு ப்ளஸ் அவனோட படை தளபதியும் கூட. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்னடா அப்படின்னு, இருந்தாலும் நீ ஒரு கிங்கை இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுடா, அவருக்கு நம்ம வேறு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம். ஏய், என்னோட அரசவையில் துரோகிங்களுக்கு மரணம் மட்டும்தான் தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி அடுத்ததா எந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்கவும், வேற நான் இங்கே வந்ததே அந்த மித்ரா ராஜ்யத்தை பிடிக்க தான், அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு. ஏன்னா இதை விட அங்கே வளங்கள் நிறைய இருக்கதா சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள படை தளபதியும் சரி அவனோட பையனும் ரொம்ப திறமைசாலிங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க கூடயும் நம்ம மோதணும்ல, அதுதான் அடுத்தது. இப்படி ஜங்குக் பேசிகிட்டு இருக்க மித்ரா ராஜ்யம் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் இருக்கிற அதே இடம்தான். அந்த இடத்த தான் மித்ரா ராஜ்யம். மித்ராங்கிறது நீங்கள் வேலை பார்க்குற அந்த பிரின்சஸ் பேர் தான் மித்ரா. அவளுக்கு தான் நீங்கள் மெய்டாகவும் அதே அரண்மனையில் டான்ஸராகவும் கூட இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கறனால மித்ராவுக்கு கூட உங்கள் மேலே பொறாமை நிறையா இருக்கும். உங்களை மட்டம் தட்டணுன்னே நினச்சிட்ருப்பா. அங்கே படை தளபதியாக வர்மன், அவரோட மகனாக ருத்ரனை தான் நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்க. ருத்ரனுக்கும் உங்களை தான் பிடிக்கும். ஸோ 2 பேருக்குள்ளே ஒரு லவ்ஸ் ஓடிட்டுருக்கு. 2 பேரும் வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. உங்கள் டான்ஸ்னால் ருத்ரன் மெய் மறந்து பார்க்குறதும், ருத்ரனோட வாழ்வீச்சை நீங்கள் மெய் மறந்து பார்க்குறதும், இப்படி உங்களுக்குள்ள சொல்லாத ஒரு காதல் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே ஜங்குக் அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர் பண்ணணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டு. இப்போது ஜேஹோப் கிட்ட ஜங்குக், நம்ம அங்கே போய் சேர இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் ஒரு 2 நாள், அதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு கப்பலில் தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே மித்ரா ராஜ்யம் என் கைக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே இருக்க பெயிண்டிங்கை ஜேஹோப் பார்க்குறான். ஹே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய், இதென்ன
இந்த ஓவியம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ம் ஆமாம், இது கொஞ்சம் வித்தியாசமான ஓவியம்தான். இது இந்த இந்தியன் பாரம்பரியில் எப்படி பொண்ணுங்க இருப்பாங்க அந்த மாதிரி. ஆ ஆமாம், அதுக்கு ஏன் முகம் இல்லாமல் இருக்குது? எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னான் ஜங்குக். என்னது, இதை நீ தானே வரைஞ்ச? நான் தான் வரைஞ்சேன். இது என்னோட கற்பனை. இந்த கற்பனைக்கு இன்னும் முகமே எனக்கு தெரியல. என் கற்பனையில் வர உருவத்தை நான் வரைஞ்சேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணும்னு கூட நான் ஆசைப்பட்றேன். அதனால் அதை அப்படியே வரைஞ்சி வச்சேன். ஆனாலும் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை இத்தனை ராஜ்யத்தை பிடிச்சதையும் நான் பார்க்கவே இல்லை. எப்போ பார்க்க போகிறனோ அப்போ தான் அவள் யாருங்கிறத நான் பார்த்ததுக்கப்புறம் அவள் முகத்தை இதில் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி வேற ஒன்று போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது அங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி திரும்புகிறான். நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துட்ருக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜங்குக்கோட கொரியாவில் மட்டும் அவனோட கிங்டம் இல்லாமல் எல்லா பக்கமும் விரிவுபடுத்திட்டு இருக்க. நல்லபடியாக ஆட்சி பண்ணணும், மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா, நான் க்ரூயர் கிங் தான். அது துரோகிங்களுக்கும் எதிரிங்களுக்கும் தான், நம்மளை சார்ந்த அடிமைங்களுக்கு கிடையாது. நம்மக்கிட்ட அடங்கி போகிறவங்கள நான் அடக்கி ஆளலாம் மாட்டேன், திமிர்றவங்கள மட்டும்தான் அடக்கி ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவும் அந்த ட்ராயிங்கை பார்க்குறாங்க. ஜங்குக், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் இவன்கிட்ட சொல்லி முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோ திரும்பவும் அவங்க அம்மாக்கிட்டேயும், இது எனக்கு அப்பப்போ கனவுல வர கற்பனையான ஒரு உருவமா, அதுக்கு இன்னும் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, அதனால முகம் கொடுக்கல, எப்போ தெரியுதோ அப்போ கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ஏன் எல்லா கிங்டமையும் ஃபைட் பண்ணி பிடிக்கிறத விட நம்ம இதே இந்த ராஜ்யத்திட்ட நம்ம பொண்ணு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. நீ போகிற மித்ரா ராஜ்யம் ஏன் நீ தேடுற பொண்ணு இருக்கிற ராஜ்யமாக இருக்கக்கூடாது? நம்ம ஏன் அந்த மித்ராவையே உனக்கு பொண்ணு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தையில் ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை நம்ம வரைகிற பொண்ணு மித்ராவாக இருந்தால் அப்படின்னு அவனுக்கும் கொஞ்சம் யோசனை ஆகுது. அதோட அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அப்பா கூட, என்ன சொல்கிற நீ, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம கிங்டம்லேயே நம்ம பொண்ணு பார்த்துக்கலாம், நமக்கு கொரிய கலாச்சாரப்படியே நம்ம பொண்ணு பார்க்கலாம், வேண்டாம், அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜங்குக்கு ஒரு நிமிஷம், ஒரு வேளை மித்ரா நம்ம தேடுற பொண்ணாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. அதுவும் இல்லாமல் இந்தியன் பொண்ணு, தமிழ்நாட்டு கல்ச்சர் தான் அவனும் எதிர்பார்த்தது. அதனால அவனும் அம்மா சொல்கிற மாதிரி போய் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறான். உனக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீ எப்படி விருப்பப்படுறியோ அது மாதிரியே செய்யலாம். இப்போ நம்ம அங்கே தானே போயிட்டுருக்கோம், அங்கே போய் நம்ம போர் பண்ண வேணாம், சமாதானமாக பொண்ணு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நினச்சிட்டு எல்லாரும் அங்கே வந்துட்டுருக்காங்க. இங்கே உங்ககிட்ட ருத்ரன் வந்து பேசுகிறான். ஹீரா அப்படின்னா, நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படியே ஆடிக்கிட்டே திரும்பி பார்க்குறீங்க. ருத்ரன் உங்களை பார்த்த மாதிரி கை கட்டி அப்படியே நின்று உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் சலங்கு ஒலி கேட்க ஜல் ஜல் ஜல்னு அப்படியே கிட்ட ஓடி வந்து அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்படியே அவனை பார்த்து இந்த தமிழ்நாட்டு பொண்ணுங்க வெக்கப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே அந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்ச மாதிரி நின்றுட்டு, சொல்லுங்கள் ருத்ரன் அப்படின்னு சத்தமே இல்லாமல் பேசுகிறீங்க. உன்னை அரண்மனைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். இதோ வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சரிண்ணா நீங்களும் போகிறீங்க. அவனும் முன்னாடி நடக்க, நீங்கள் அப்படியே பின்னாடி உங்களோட அந்த சலங்கையை மெதுவாக கலட்டி வச்சுட்டு வரீங்க. அப்போயே உங்கள் கொலுசு சத்தம் சல் சல்னு அவனுக்கு ஏதோ பண்ணுது. அப்படியே அவன் முன்னாடி நடக்க, நீங்கள் போய்ட்டு நடந்துட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் ஒரு பக்கம் போகிறான். நீங்கள் அரண்மனையில் கூப்பிட்டதா சொன்னீங்க ருத்ரன் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட ஒரு பொருளை காமிக்கிறான். நீங்கள் என்னது இது அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் கையில் கொலுசு இருக்குது. இந்த கொலுசு, இதை நீ எனக்காக போட்டுக்கணும் அப்படி சொல்கிறான். ருத்ரன், இது யாருக்காவது தெரிஞ்சா அவ்வளோதான், நான் சாதாரண ஒரு வேலை பார்க்குறவ, அது மட்டும் இல்லாமல் ஒரு நடன மங்கை, எனக்கு போய் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அவங்க தான் ராஜ்யம் நடத்துகிறாங்க, நான் கிடையாது. நான் சாதாரண படை தளபதி கூட இல்லை, அவரோட பையன்தான். என்னோட மனைவி ஒரு நாட்டிய மங்கையாக இருந்தால் ஒன்றும் தப்பாக நான் நினைக்க போகிறதில்ல. எனக்கு உன்னை பற்றி தெரியும், எனக்கு நீ வேணும்,
என்னை உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ ஏன் இப்படி பயந்து பயந்து ஒதுங்கி போகிற அப்படின்னு சொன்னான். அது இல்லை ருத்ரா, அது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, பயப்படாத, என்னைக்கும் உன்னை கண்டிப்பாக நான் கைப்பிடிப்பேன், கைவிட மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை கூப்பிட்டது அரண்மனையில் இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் ஒரு நடனம் இருக்குது, அதுக்கு உன்னை தயார்படுத்திக்க சொல்லிவிட்டாங்க, அதனால தான். 2 நாள்லையா? என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. 2 நாளில் கொரியாங்கிற ஒரு நாட்டிலேருந்து அவங்க மன்னர் அவர் பையன்லாம் வராங்களாம், அவங்களுக்கு தான் விருந்து உபசரிப்பான், அதுக்கு நீ நடனம் ஆடணுமா. அப்படியா? எதற்காக இங்கே வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது தெரியல, அது ராஜ ரகசியம், நம்மக்கிட்ட சொல்லுவாங்களா? ராஜசபையில் வச்சு எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கொலுசு உனக்காக நான் கொண்டு வந்தது, இதை நீ காலில் போட்டுக்கிட்டீன்னா என்னை ஏற்றிக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டே போகிறான். நீங்கள் அந்த கொலுசை எடுத்து அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கும் ருத்ரனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அந்த கொலுசை எடுத்து உங்கள் கொலுசை கழட்டி வச்சுட்டு இந்த கொலுசை காலில் மாட்டிட்டு அந்த ரூம்குள்ளேருந்து நீங்கள் ஜல்னு ஓடுறீங்க. அப்போ ருத்ரன் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஓடினது அப்படியே நின்று காலை அப்படியே காட்டி சல்னு 2 பக்கம் தட்டிட்டு திருப்பியும் கடகடன்னு ஓடிடுறீங்க. ருத்ரனுக்கு நீங்கள் சிக்னல் கொடுத்ததுமே புரிஞ்சிருது, அவளுக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். இங்கே நீங்களும் அப்படியே ஏதாவது ஹாப்பினஸோடு உள்ளே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அவங்க கூட டான்ஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே 2 நாள் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக் வந்துகிட்டு இருக்க வழியிலேயே அவனை மடக்கி போர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதிரிகள். அவனும் அவனோட ஆளுங்கள்லாம் அவங்க ஆப்போசிட் ஆளுங்க கூட போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கோ அப்படியே நடுக்கப்பலில் உட்காந்துட்டு எதையோ வரைஞ்சிட்ருக்கான். அப்போ அப்படியே அங்கே ஒரு பொண்ணு வரா, அவளை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அந்த ஃபேஸ் அது நீங்கள் தான், உங்கள் ஃபேஸ் அப்படியே அவனுக்கு தெரியுது. அப்படியே ஜங்குக்கு எழுந்து நிற்கிறான். அவன் வரைஞ்சிக்க பெயிண்டிங்கில் இருக்கிறதும் அங்கே நிற்கிற பொண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. 2யுமே மாறி மாறி பார்க்குறான். ஏய் நீ வண்டியா? எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எனக்கானவ நீ தான், நீ இங்கே தான் இருந்திருக்க, நான் உன்னை இத்தனை நாளாக எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். அப்போ நீங்களோ எனக்கு இந்த சண்டைலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன சொல்கிற அப்படிங்கிறான். அங்கே பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கண்ணை காட்டவும் அந்த பக்கம் அப்போ தான் பார்க்குறான் ஜங்குக், அவன் ஆளுங்களுக்கும் எதிரிகளுக்கும் பெரிய போரே நடந்துட்டுருக்கு. இவன் பாட்டுக்கு நமக்கே நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு, ஏய் இதெல்லாம் பார்த்து பயப்படாத, ஒரு ராஜானா இதெல்லாம் சகஜம், என் ராணிக்கு இதெல்லாம் பார்த்து பயம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ நீங்களோ எனக்கு சண்டைலாம் வேணாம், இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் நிறுத்த முடியாது, நிறுத்தினா அவங்க நம்மளை தாக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பொறுமையாக. நீங்கள் அதெல்லாம் கால வாங்கம்மா, எனக்கு சண்டை போடுற நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஏய் அப்படின்னு சிக்கி கத்திட்டு எழுந்து உட்காரான். பார்த்தா அவ்வளோ நேரம் கனவு தான் கண்டிருப்பான். கனவுல இவ்வளோ நாள் உங்களோட உருவம் மட்டும் வந்து போயிட்டு இருந்திருக்கும், அதை தான் அவன் வரைஞ்சிருப்பான். இன்றைக்கி தான் உங்கள் முகம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே எழுந்ததும் சுற்றி முற்றி பார்க்குறான், ஏதோ சவுண்ட் கேட்குது. வெளியில் வந்து பார்த்தா அவன் வந்த கப்பல் மித்ரா ராஜ்யத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவனும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, அவன் எதிர்பார்த்ததை விடவே அந்த இடம் ரொம்பவுமே அழகாக ரம்யமாக இருக்குது, ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்ததும் இவ்வளோ நேரம் உண்மையாக நடந்த மாதிரியே இருந்ததே, அப்போது இதெல்லாம் கனவா, எனக்கு இதெல்லாம் நிஜமாகவே நடந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, உங்கள் முகம் கனவுல வந்தது, நம்ம மறந்து போகிறதுக்குள்ளே இதை ட்ராயிங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து அவன் அந்த பெயிண்டிங் எடுத்து வச்சால அவங்க ஃபேஸ் அப்படியே ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறான், ரொம்ப அழகான உங்களோட ஒரு டான்ஸிங் பிக்சர் தான் அவன் ட்ரா பண்ணியிருக்கான். அப்படியே அதை தொட்டு பார்த்து மித்ரா அப்படின்னு சொல்லி நேம் சொல்கிறான். அவன் நீங்கள் மித்ரான்னு நினச்சிட்ருக்கான். ஸோ மித்ரா, இந்த ராஜ்யமும் எனக்கு தான், நீயும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேஹோப் அங்கே வரான். இதுதான் நம்ம வரணும்னு நினச்சிட்டு இருந்த மித்ரா ராஜ்யம், வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நமக்காக ஒரு கோட்டையை அமைச்சிருக்கோம்,
அங்கே வந்து நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு அப்படின்னு கூப்பிட்றான். சரின்னு கப்பலில் உள்ள பொருளெல்லாம் இறக்கிக்கிட்டு ஜங்குக்கும் அவங்க அம்மா அப்பா கூட அப்படியே கிட்ட நடந்து அங்கே ஒரு கோட்டை அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போகிறான். போயிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அவங்க வரதுக்கே நைட் ஆகிடுது. ஸோ அவன் மறுநாள் போய் மித்ரா ராஜ்யத்தில் உள்ள அவங்க அப்பா கிட்ட பேசிக்கலாம், அதாவது அந்த அரசர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே இருக்கான். இங்கேயுமே மித்ரா ராஜ்யத்தில் உள்ள அரசருக்கும் இது தெரிவிக்கப்படுது, ஜங்குக் வந்துட்டாங்க அவங்க அப்பா அம்மாவோட அப்படிங்கிற மாதிரி. அவங்க அந்த கோட்டையில் தங்க வச்சிருக்காது எல்லா விஷயமும். அவரும் சரி இது இரவு இப்போ வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்க வந்ததுன்னு நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக் அப்படியே வந்து அங்கே கோட்டை அந்த பால்கனியில் நின்று எல்லா பக்கம் பார்த்துட்ருக்கான். ராஜ்யமும் ரொம்ப அழகாக இருக்குது. மித்ரா நீ கூட ரொம்ப அழகாக இருக்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ அழகியா நீ, சீக்கிரமே உன்னை வந்து சிறை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காதல் வசனமாக அடித்து விட்டுட்டு இருக்கான். இங்கே நீங்களும் நாளைக்கு இருக்க டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பவ்யமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக் உங்கள் நினப்பிலேயே அப்படியே அவனை தூங்குறான். இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ரொம்பவுமே காலையில் நீங்கள் எழுந்து கோயிலுக்கு போகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எழுந்ததுமே ட்ரெஸ் நீட்டாக ஆஃப் சாரி அப்படியே அழகாக தலை நிறையா மல்லிகை போன நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்படியே அழகாக ஓவியமாக எந்திரிச்சு கிளம்பி வரீங்க கோவிலுக்கு போகிறதுக்காக. உங்களோட கொலுசு சத்தம் அந்த இடத்துலவே ரொம்ப அப்படி சல்னு கேட்குது. அவ்வளோ அமைதியில் உங்கள் கொலுசு சத்தம். இங்கே ஜங்குக்கு புது இடம், தூக்கமே வரல. அதுவும் உங்களை பார்க்கணுங்கிற நினப்பில் படுத்ததுனால அவனுக்கு தூக்கமே வரல. நைட்டெல்லாம் புரண்டு படுத்து ஓரளவுக்கு தூங்கினவன் ஏர்லி மார்னிங்கே அவனும் எழுந்துடுறான். எழுந்து எப்பவும் போல் அந்த பால்கனி நின்றுட்டு சீக்கிரமே அங்கே போய் பார்க்கணும், என்ன சொல்லி போகிறது அப்படின்லாம் யோசிச்சிட்ருக்கான். அப்போது அவன் காதில் நீங்கள் அந்த கோடையை தாண்டி தான் கோவிலுக்கு போகணும், ஸோ அந்த பக்கமாக தான் போகிறீங்க, உங்களோட கொலுசு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே பனி மூட்டமாக இருக்குது. அதில் அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் கொலுசு சவுண்டை கேட்கவும் அந்த சைட்லேருந்து தான் வருதுன்னு கடகடன் மேலேருந்து இறங்கி கீழே வரான். அவன் காட்ஸ் எல்லாம் அப்போ நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அட பாவிங்களா, என்னைய நீங்கள் பாதுகாக்க வந்தீங்களா, தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு இப்போது கொலுசு சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே வெளியில் வரான். அவன் யாருன்னே தெரியாத அளவுக்கு அவனோட ஜெர்கின்லாம் எடுத்து போட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க, பின்னாடி வந்துட்டுருக்கான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில். அப்போ அவங்க கொலுசு சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு அப்படியே இப்போ தான் காலை பார்க்குறான். கொலுசு ரொம்ப அழகாக, அவங்க கால் அதை விட அழகாக இருக்குது. அப்படியே கீழேருந்து மேலே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆப் சாரி உங்கள் ஹிப் லைட்டாக தெரியுது, கார்ஜியஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு பாட்டாக பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்கள் கழுத்து அப்படியே பின்பக்கம் தான் தெரியுது, நீங்கள் போயிட்டீங்க. ஸோ லாங் ஹேரு அப்படியே பார்த்துட்டு இவ்வளோ முடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் திரும்பி கூட பார்க்கல அப்படியே, ஆனாலும் உங்களுக்கு யாரோ பின்னாடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கும் விடாமல் எங்கே தான் போகிறா இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். நீங்களும் போன கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோவில் வருது, அதுக்குள்ளே போகிறீங்க. ஜங்குக்கும் இது என்ன இடம் அப்படின்னு கூட தெரியாமல் உங்கள் பின்னாடியே பேன்னு வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கோவிலுக்குள்ளே போனதும் அங்கே யாரும் இல்லை, அர்ச்சகர் கூட இன்னும் வரல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டே போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட அந்த பூஜை பண்ணுற கூடைய அங்கே வச்சுட்டு அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பின்னாடியே வரான். அப்போ கரெக்டாக அர்ச்சகரும் வந்துடுறாரு. அவர் உள்ளே வந்ததும் நீங்கள் கண்ணை திறந்து அவர்கிட்ட அர்ச்சனைலாம் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிகே இதெல்லாம் கேட்டு உங்கள் கிட்ட வராமல் அப்படியே நின்றுறான். இன்னும் பின் சைட் தான் பார்த்துட்ருக்கான். அவனும் நீங்கள் பண்ணுற மாதிரியே கையை கும்பிட்டுட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே அமைதியாக எனக்கு நான் எதை எதிர்பார்த்து வந்தனோ அது நடக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த அர்ச்சனை கூடையை வாங்கிட்டு பிரகாரத்தை சுற்றுறீங்க. அப்போ ஜேகே உங்கள் பின்னாடியே சுற்றுறான். அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்க யாரோ பின்னாடி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போது உங்கள் கண்ணில் படுறது ருத்ரன். ஏன்னா ஜேகேவை நீங்கள் பார்க்கல, அவன் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் திரும்பி ஒளிஞ்சு தான் வரான். ஸோ நீங்கள் ஜேகேவை கவனிக்கலை, ஆனால் அங்கே வந்து ருத்ரனை பார்க்குறீங்க. ருத்ரனை பார்த்தோன்னா நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ருத்ரனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு
அப்போது அப்படியே அவன்கிட்ட வரான். அதுக்குள்ளே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை தேடி வந்து அவன்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கனால ருத்ரன் உங்களை அப்படியே கண்ணால் மட்டும் பார்த்துட்டு இருக்கான். நீங்களோ சரி இப்போ நம்ம இங்கே நிற்க வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும், நீங்கள் அங்கேருந்து குடுகுடுன்னு வெளியில் வரீங்க. ஜங்குக்கும் இதை பார்க்குறான். இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் உங்கள் ஃபேஸ் அவன் கவனிக்கலை. ஸோ அதனால் அவனுக்கு தெரியல. நீங்கள் கடகடன்னு போயிட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு ருத்ரனை பார்க்கறதுக்காக லைட்டாக தலையை மட்டும் எட்டி பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக்கோ உங்கள் பின்னாடியே வந்தவன் எங்கே போனீங்கன்னு தெரியாமல் தேடிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு அப்படியே லைட்டாக எட்டி மட்டும் பார்க்கும்போது உங்கள் கண் மட்டும் தெரியுது. அந்த கண்ணை அப்படியே ஜங்குக் பார்க்குறான். நீங்கள் ருத்ரனை தான் பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு போகிறீங்க. ருத்ரனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு சைடு கண்ணில் உங்களை பார்க்குறான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஜங்குக் ஆல்சோ உங்களையே தான் பார்க்குறான். அவனுக்கு நீங்கள் ஃபுல் ஃபேஸ் உங்களோடது தெரியல, ஆனால் 2 கண் மட்டும் தெரியுது. இந்த கண்ணு அந்த கண்ணு மாதிரியே இருக்குது, இது மித்ராவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடகடன்னு வெளியில் வரான். அதுக்குள்ளே நீங்கள் அங்கேருந்து கடகடன்னு ஓடிடுறீங்க. ஏன்னா அங்கே எல்லோரும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பயந்துட்டு நீங்கள் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறீங்க. ஸோ வந்த ஜங்குக் இவன் எந்த பக்கம் போனா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான். காணோம். ஆள் நடமாட்டம் ஆகவும் ஜங்குக்கு அவன் வேறு புதுசு இல்லையா, ஸோ யாராவது ஏதாவது கேட்பாங்க அப்படின்ட்டு தன்னோட கோட்டைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் இன்றைக்கி அவளை நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த நினைப்புலேயே அப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கான். அப்படியே அவன் கோட்டைக்கு சிரிச்சிட்டே வரான். அப்போ எதிர்த்த மாதிரி வந்து ஜேஹோப் மேலேயே மோதிடுறான். ஜேஹோப் டேய் என்னடா இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா, ஐயோ மண்ணா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படிங்கிறான். அப்படியே ஜங்குக் ஸ்மைல் பண்ணுறான். ஹே நீ சிரிக்கிறியா, உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு. இந்த ராஜ்யமும் அழகாக இருக்குது, இந்த ராஜ்யத்தில் இருக்க பெண்களும் அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு. எது பெண்களா, யாரை பார்த்துட்டு வந்து இவன் இப்படி வளரிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பார்த்தா இவ்வளோ காலையில் நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கூமுட்டைங்களை எதுக்கு கூட கூட்டிகிட்டு வந்தோம், இப்படி தூங்குறதுக்கா? நான் ஒருத்தன் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றது கூட தெரியாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் நம்ம போர் பண்ண போகிறோமா? அது போன வாரம் வரைக்கும் அவங்கெல்லாம் போர் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்காங்கப்பா, அதான் கொஞ்சம் தூங்குறாங்க. நீ விடு. நீ இப்போ எங்கே போயிட்டு வந்த இவ்வளோ காலையிலே, அதை சொல்லு. வந்ததுலேருந்து வேற உன் மூஞ்சில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு ஜேஹோப் சொல்லிட்டு இருக்கும் போது ஜங்குக்கோட அம்மா அப்பா ஆல்சோ அங்கே வராங்க. நாங்கள் சொன்னோம்ல இவன் எதிர்பார்த்த பொண்ணு இங்கே தான் இருக்கும் போல், என்னடா காலையிலேயே போய் தரிசனமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அட நீங்கள் வேறு கடைசி வரைக்கும் மூஞ்சியை பார்க்கவே முடியல, கண்ணை மட்டும்தான் பார்த்தேன். அப்போது நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலையில் எனக்கு தூக்கம் வராமா பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ யாரோ போகிற மாதிரி சவுண்ட் கேட்டது. என்ன அப்படின்னு போய் பார்த்தா அவள் காலில் ஏதோ போட்டிருந்தா. அது நல்ல சத்தம் கேட்டுச்சு. அதை தொடர்ந்து அப்படியே அவள் பின்னாடியே போனேன். அவள் ஏதோ ஒரு இடத்துக்கு போனான். அது நம்ம சாமி கும்பிட போகிற இடம் மாதிரி தான் இருந்துச்சு. இது இவங்க சாமி போல். நானும் பின்னாடியே போனேன். ஆனால் கடைசி வரைக்கும் முகத்தை தான் பார்க்க முடியல. ஆனால் கண்ணு மட்டும் போனவ திரும்பி என்னை பார்த்து சிரித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எது அப்போ அந்த பொண்ணும் உன்னை பார்த்துச்சா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறான். தெரியல, ஆனால் போனவ திரும்பி பார்த்து சிரிச்சா. அப்போது அவள் என்னை பார்த்தானே சிரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் கேட்குறான். அப்போ அவங்க அம்மாவோ, என் பையனுக்கு என்ன குறைச்ச, ராஜா மாதிரி சொல்லுவாங்க, நீ ராஜாவே தானாடா, அப்புறம் உன்னைய வந்து எவ வேணான்னு சொல்லுவா, அந்த பொண்ணு உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உசுப்பேத்தியும் விடுறாங்க. ஜங்குக்கோ செம்ம ஹாப்பியாக இருக்கான். அதோட சரி நம்ம போய் இப்போவே பார்க்கலாம் அப்படின்னு. இவ்வளோ காலையிலையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஆளுங்களை அனுப்பி அவங்கக்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜேஹோப் ஆல்சோ, ஆமாடா ரொம்ப அலையிறோன்னு நினச்சிக்க போகிறாங்க, அவங்களே அழைப்பு விடுத்ததுக்கப்புறம் நம்ம போகலாம், நம்மளாம் அலைஞ்சிட்டு முன்னாடி போவேனா, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜங்குக்கு இங்கே இருப்பு கொள்ளலை. எப்படா அவங்கள பார்ப்போம் அப்படின்னு அவன் நீங்கள் தான் மித்ரானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரூம்குள்ளே வந்தவனோ அந்த பெயிண்டிங் எடுத்து வச்சு பார்த்து மித்ரா அப்படின்னு அவங்க அதை பார்த்தே புலம்பிகிட்டு இருக்கான். இங்கே அரண்மனையில் மித்ராவோட அப்பாவோ ருத்ரனை தான் அமுச்சு விடுறாரு ஜங்குக்கை பார்த்து கூட்டிகிட்டு வர சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அவனும் இங்கே கிளம்பி வரான் கொஞ்சம் ஆட்களோட.
இங்கே ஜங்குக்கோட ஆட்கள் கிட்ட நாங்கள் அரண்மனையிலேருந்து படைத்தளபதியோட மகன் ருத்ரன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவோம். உள்ளே வந்து ஜேஹோப் கிட்ட அவங்க சொல்கிறாங்க. ஜேஹோப் ஜங்குக்கை வந்து டேய் அரண்மனையிலேருந்து அழைப்பு வந்துருச்சு வா வா அப்படின்னு கூட்டிகிட்டு கீழே வரான். அவங்கள உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் மேலே வந்திருப்பான். ஸோ இங்கே கீழே ஜங்குக்கு வரவும் ருத்ரன் உள்ள வரவும் கரெக்டாக இருக்குது. ருத்ரனை ஜங்குக்கு அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீ யார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ருத்ரனும் நான் தான் இந்த ராஜ்யத்தோட படைத்தளபதி மகன் ருத்ரன் அப்படின்னு அவனை இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் ஜங்குக் நான் தான் இந்த எங்கள் ராஜ்யத்தோட இளவரசன் அப்படின்னு அவனும் அவனை இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். என் பேர் ஜங்குக், ஜியான் ஜங்குக். எங்களோட ராஜ்யத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் வந்து அரண்மனைக்கு வரணும், உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இதை எங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அப்போ ஜேஹோப்போ கூப்பிடலாட்டி கூட அவன் வர ஐடியாவில் தான் இருந்தான். நீங்கள் கூப்பிட்டீங்களா அவன் இனி வராமையாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு அப்படியே முறைச்சது ஜேஹோப் வாயம் முடிக்கிறான். இங்கே ருத்ரனும் சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே ஜங்குக்கோ சொன்னது தான் போதும். அப்போது மதிய விருந்துக்கு அங்கே தான் ரெடியாகுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடை ரூமுக்கு வந்துடுறான். இங்கே ஜேஹோப்போ இவனுக்கு இன்னும் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே அமைஞ்சிருச்சு. நம்மளும் தான் ஒவ்வொரு ராஜ்யத்துலேயும் தேடுறோம், நமக்குன்னு ஒரு ஆள் அமைய மாட்டேங்குதே, நமக்கும் ஒன்று அமைஞ்சிச்சின்னா நல்லா தான் இருக்கும். அவன் சொல்கிற மாதிரி இந்த இந்திய பொண்ணுங்கள், அதிலும் இந்த தமிழ்நாட்டு கல்ச்சரில் வளர்ந்த பொண்ணுங்களும் வித்தியாசமாக அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி சரி அதான் அரசவைக்கு போகிறோமே, அங்கே ஏதாவது நமக்கு ஏற்பாடாகுதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வழியாக எல்லாருமே கிளம்பி அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு வண்டியில் வச்சு அனுப்பிச்சி விடுறான் ஜங்குக். அதுக்கப்புறம் பின்னாடி அவனும் அவனோட கார்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் குதிரை வண்டி சேரட்டில் போகிறாங்க. அங்கே போகிறதுக்குள்ளே இங்கே நீங்களும் ரெடியாகி வரீங்க, ஏன்னா உங்களோட டான்ஸ் தான் அவங்க முன்னாடி அப்படின்னு நீங்கள் அங்கே வந்துட்டுருக்கீங்க ரெடியாகி. அப்போது உங்களை பார்த்த மித்ராவோ இப்போது எதுக்கு நீ இப்படி சிங்காரிச்சிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கத்துறா. நீங்களும் இல்லை அது வந்து எனக்கு என்னோடய நாட்டியம் இருக்குது, அப்பா தான் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிங்க. எது அப்பாவா? அது அரசர் உங்கள் அப்பா அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அப்படின்னு அதுக்குன்னு இப்படி தான் சிங்காரிச்சிட்டு வருவியா? அது சரி நீ நாட்டியக்காரி தானே, இப்படி தான் ஆளை மயக்கிற அளவுக்கு மேக்கப் போட்டு வருவேன் அப்படின்னு இவங்களை பற்றி கொஞ்சம் கேவலமாகவே பேசுகிறா. ஏன்னா அவளுக்கு தான் அழகாக இல்லை, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ உங்களை இப்படி தான் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பா. அதுலேயும் ருத்ரன் உங்களை பார்க்குறது அவளுக்கும் தெரியும். ருத்ரனும் அந்த ராஜ்யத்தில் ஒரு அழகான ஆண்மகன், தன்னை பார்க்காம இன்னொருத்தையை பார்க்குறானேன்னு போகாமல் வேற. அதனால் கொஞ்சம் கானில் உங்களை கத்திக்கிட்டு இருக்கா. நீங்களோ இவளுக்கு இதே வேலை அப்படிங்கிற மாதிரி காதில் வாங்கியும் வாங்காத மாதிரி அமைதியாக இருக்கீங்க. அவளோ எதாலாம் முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை திட்டிடு சரி போ அப்படின்னு விட்டுறா. அப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறீங்க. இங்கே ஜங்குக் உள்ளே வரவேற்கிறாரு மித்ராவோட அப்பா. மித்ராவோட அப்பாவும் அம்மாவும் அவங்கள வரவேற்கிறாங்க. ஜங்குக் அப்படியே சுற்றி அரண்மனையை பார்த்துக்கிட்டே உள்ளே வரான். நல்லா தான் இருக்குது அரண்மனை கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வரான். அங்கே ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு இன்ட்ரோ கூட கொடுக்குறாரு. அப்போது எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் யார் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக் யார் அவனை பற்றி எல்லாத்தையும் அவர் சொல்லவும் எல்லாரும் அசந்து போயிடுறாங்க. அவ்வளோ பெரிய க்ரூரல் கிங்காக இவன் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா பச்சை புள்ள மாதிரில இருக்கான் அப்படின்னு. பச்சை புள்ள என்ன வேலை செய்யணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்ட போகிறான். அப்படியே ஜங்குக் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக மட்டும் ஒரு ஸ்மைலை அப்படி கருவ புன்னகைன்னு சொல்லுவாங்களே அப்படி தான் ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே அவனோட கம்பீர நடையிலையும் அவன் லுக்கு, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு எல்லாத்தையுமே எல்லோரும் ரசித்து தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவனோட ரசனையோ வேற இல்லை. அவன் உங்களை தான் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கான். அவன் கண் அலைபாய்ஞ்சதை பார்த்துட்டு அவரோ நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு அப்புறம் நீங்கள் இந்த ராஜ்யத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு பேசுகிறாரு. அவனும் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறான். ஏன்னா இவங்க தனிமையில் தான் இதெல்லாம் பேசிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா பேசிடுறாங்க. அப்போது அவங்க அம்மா அப்பா நாங்கள் இங்கே வந்தது எங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்த போர் பண்ணுறதுக்கெலாம் இல்லை, நாங்கள் ஒரு நட்புறவு மாதிரி தான். உங்கள் பொண்ணை அப்படின்னு அவங்க ஆரம்பித்து பொண்ணு கேட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு தான் அவருக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா அவரோடது ஒரு ஸ்மால் கிங்டம் தான், நம்ம பொண்ணை இவர் கேட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த பயமாக வேறு இருக்குது. அப்போ ஜங்குக் அவர் மனசை படித்த மாதிரி நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எனக்கு
இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு கல்ச்சர் பிடிக்கும், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவன் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். அப்பா மித்ராவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க கத்திட்டு போன மித்ராவோ அலங்கரிச்சிட்ருக்கா. என்ன தான் மேக்கப் போட்டாலும் டாங்கி டாங்கி தானே, அந்த மாதிரி தான். அப்படியே மித்ராவை அவங்க அம்மா கூட்டிகிட்டு வராங்க. அப்போது மித்ராவை பார்த்துட்டே அப்படியே ஜங்குக் பார்த்துட்ருக்கான். மித்ரா வர நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு இறங்கி வரதை பார்க்குறான். பட் அவனுக்கு தான் தெரியுமே அந்த பொண்ணு நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு பின்னாடி தேடிட்டுருக்கான். எங்கே மித்ராவை காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஜேஹோப் ஆல்சோ வரைஞ்சதை பார்த்துருப்பான்ல, அதனால் அவனும் மித்ரா எங்கே யாரையோ கூட்டிகிட்டு வராங்களேங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாதனால அவங்களும் முழிச்சு அவங்க மித்ராவை தான் பார்த்துட்ருக்காங்க. இதுதான் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி. பெருசாக ஒன்றும் அழகாக இல்லை, ஆனால் இவனும் அழகாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கோ எங்கே மித்ரா அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கிட்டயே உட்கார முடியாமல் கேட்டுறான். அவரோ இதோ இவ தான் என் மக மித்ரா, இந்த ராஜ்யமே அவளுக்கு தான் சொந்தம், என் ஒரே பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாரு. இங்கே ஜங்குக்கும் அடங்குனியா அப்படின்னு ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறான். இவளா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம பார்த்த பொண்ணு மித்ரா இல்லையா, ஆனால் எனக்கு அவள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதே தெரில. ஏன்னா அவங்களா தான் வந்து பொண்ணு கேட்டாங்க, அதனால் இப்போ என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் முழிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவங்க அப்பா அம்மா மேற்கொண்டு பேசும்போது கூட அவங்க அம்மா கையை அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக் நாங்கள் யோசிச்சு இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன இவங்களாம் வந்தாங்க பொண்ணு கேட்டாங்க, இப்போ என்ன யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்காரு. சரி வந்ததும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கனால அடுத்த உணவு உபசரிப்பு தான். எல்லாத்துக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்குக்கோ இருக்கவே மனசு இல்லை, சாப்பிடவும் பிடிக்கல. இவ மித்ரானா அப்போ நான் பார்த்த பொண்ணு அவள் எங்கே இருக்கா, அவளை நான் தேடணும், அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்ததுக்கு மரியாதைக்கு கொஞ்சம் சாப்பிடுவோன்னு அங்கே ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறான். ஆனால் ஃபுட்டெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவன் கொஞ்சமாக சாப்பிட்றான். ஜேஹோப் இங்கே வெளுத்து வாங்குறான். அடேங்கப்பா என்னடா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இந்த நாட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக ஃபுட்டெல்லாம் கிடைக்குமா, அடே இந்த ஃபுட்டுக்காகவே நான் இங்கே இருந்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே ஜங்குக் மனசுக்கு இவ எங்கே இருக்கா அப்படின்னு தான் தேடிட்டுருக்கான். அப்போ நீங்கள் அரண்மனைக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் கொலுசு சத்தம் ஜங்குக்கு கேட்குது. ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். இந்த கொலுசு சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். பட் நீங்கள் அவன் கண்ணுக்கே தெரில. நீங்கள் அந்த பக்கமாக உள்ளே போயிடுறீங்க. அவள் இங்கே தான் இருக்கா, எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாங்க உங்களுக்காக சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க சேரில் தான் உட்கார வைக்கிறார். எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. உங்களோட டான்ஸ் தான், நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு உங்களோட கேங்கோட உள்ள வரீங்க. உங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆட போகிற பொண்ணுங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, நீங்கள் பின்னாடி தான் வந்திருப்பீங்க. நீங்கள் தான் சென்ட்ரலாக ஆடுவீங்க, அதனால் பின்னாடியிலேருந்து முன்னாடி வருது. அப்படி தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லோரும் ஆடிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க. அப்படியே நீங்கள் ஆடிட்டே முன்னாடி வரீங்க. இப்போ தான் ஜங்குக் உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்ததுலேருந்து அவன் வந்துட்டு அந்த கொலுசு சத்தத்துலேயே பார்த்துட்டு இருந்திருப்பான். எங்கே இந்த கொலுசு சத்தம் அப்படிங்கிற மாதிரி அவன் தேடிட்டு இருந்திருப்பான். நீங்கள் கொலுசை கழட்டி இப்போ சலங்கையை வேற கட்டிட்டு வந்துட்டு அந்த சத்தத்தில் இப்போ தான் திரும்பி பார்க்குறான். ஆடுறவங்க அப்படியே ஆடிட்டு இருக்கும் போது அதுக்கு இடையில நீங்கள் வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்கிறீங்க. ஆட ஆட நீங்கள் நளினம் பிடிக்கிறதெல்லாம் பார்த்து அவனுக்கு அவ்வளோதான் அப்படியே உறைஞ்சி போய் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். என்னோட மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் கூட அந்த பேரை மாற்றாமல் சொல்லிகிட்டு இருக்கான் பயபில். அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜேஹோப்போ உங்களை தான் பார்க்குறான். இந்த பொண்ணை தானே இவன் பார்த்தேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறவளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக உங்களோட டான்ஸ் முடிஞ்சிடுது. நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகலான்னு நினைக்கும் போது ஜங்குக் விடாமல் ஒரு நிமிஷம் எல்லோரும் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி எப்போவுமே டான்ஸ் ஆனால் சன்மானம்லாம் கொடுப்பாங்கள்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்கும் போது அவனும் அதே மாதிரி தான் சில கிஃப்ட்டை எடுத்து அங்கே ஆடின எல்லா கேர்ள்ஸும் கொடுக்குறான். லாஸ்ட்டாக உங்கள் கிட்டே வரான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அனைதை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்டே வந்தவனும் உன் பேர் அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் பயந்துட்டு அப்படியே என்ன பேர்லாம் கேட்குறான் அப்படின்ட்டு ஹீரா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ ஹீராவா அப்படின்னு சொல்லிட்டு இவளை எனக்கு பிடிச்சிருக்கு,
இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவ அப்பா அம்மா யார், இவளை பற்றி எனக்கு சொன்னீங்கன்னா நான் அவங்கள்ட்ட பேசிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஜங்குக் சொல்லுவோம். எல்லாரும் முழிக்கிறாங்க. அவருக்கோ பெருத்த அவமானமாக போயிடுது. என் பொண்ணு பார்க்க வந்துட்டு அவளை வேணான்ட்டு அட்லீஸ்ட் ஒரு டான்ஸர் அவளை போய் கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி அவர் கோபப்படுறாரு. மித்ராவோ செம காண்டாயிரா. இவ மேக்கப் பண்ணிட்டு வந்தது இதுக்கு தானா அப்படி சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி உங்களை அடிக்க வரா. ஏய் இதுக்கு தாண்டி உன்னை இந்த மாதிரி மினுக்கிட்டு வராதுன்னு சொன்னேன். இப்போ பற்றியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வேலைக்கார நாய், என்னோட டான்ஸர், எங்கள் அரண்மனையில் டான்ஸ் ஆடுறவ, இவளை போய் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டே உங்களை அடிக்க கை வாங்குறா. அப்போ ஜங்குக்கோ கொஞ்சம் கூட யோசிக்கல. அவன் அப்படி இல்லை சின்னதாக ஒரு உடைவாள் வச்சுருக்கான். அதை எடுத்து அவள் கையில் ஒரு கீரல் போட்டு விட்டுறான். அவள் அப்பா அப்படிங்கிறா. அவங்க அப்பா அப்படின்னு எழுந்து நிற்கிறாரு. இங்கே ஜங்குக் செம்ம கெத்தாக அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு யாரா இருந்தாலும் வாங்கடா பார்க்கலாங்கிற மாதிரி நிற்கிறான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பர்த்டே பேபிக்கு கமெண்டில் பர்த்டே விஷயம் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.